மன்சூர் அலிகான்னா ஓரளவுக்கு ஒரு நியாயமாக பேசக்கூடிய மனிதர் அப்படி இருக்குல்ல, அப்படி ஒரு பார்வை இருக்குது. ஒரு நியாயமாக எந்த கருத்து வந்தாலும் நியாயமாக பேசுகிறார். அது கொரோனா பீரியடில் அது போல்டாக பாதிப்பு என்ன வந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு போல்டாக ஒரு விஷயத்த அது சரியோ தப்போ பளிச்சுன்னு பேசக்கூடியது. அப்போ கரூர் சம்பவத்துக்கு அவர் சொல்கிறாரு என்னன்னா இதை அவர் விஜய் மேலாம் அப்படின்னு சொல்லி ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார். விஜய் மேலே குறை சொல்லாத அளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறார். அந்த நேரத்தை நான் ஒன்று நினச்சேன், என்னடா எப்பவுமே உண்மை பேசுகிற இந்த மன்சூர் அலிகான் இன்றைக்கி இப்படி பேசுகிறாருன்னு கூட தான் நினச்சேன். சரி ஏதோ ஒன்று பேசுகிறார், அதுக்கு உங்ககிட்ட இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரி விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்ட்லியான தலைவராக நீங்கள் காட்டிக்கிட்டீங்கன்னா அதை தான் அவர் சொல்கிறாரு. இப்படி இருக்கக்கூடாது இல்லை, நீங்கள் அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஜெயலலிதா அளவுக்கோ எம்ஜிஆர் அளவுக்குலாம் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. இது காலம்தான் பதில் சொல்லும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், அரசியலுக்கு எந்த வகையிலையும் ஃபிட் இல்லாத ஒரு மனுஷன். அரசியலுக்கு ஃபிட்டு கிடையாது, மக்கள் சேவைக்கு நீங்கள் சான்ஸே கிடையாது. அப்போ இது காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ ஜேம்ஸ் வசந்தன் சொல்கிற மாதிரி முற்றிலுமாக அவருடைய நோக்கமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சிட்ட பிறகு நம்ம ஆதரிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இப்போ மன்சூர் அலிகான், நேற்று ஜேம்ஸ் வசந்தன், இன்றைக்கி மன்சூர் அலிகான். இப்படி தான் நம்மளும் பார்க்கணும். நமக்கு தனிப்பட்ட முறையில் மாற்று இல்லை. ஆனால் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் மக்களோட நீங்கள் உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்களே வரமாட்டீங்க சார், யோசிச்சு பாருங்கள்.